வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நம்ம ஆக்சுவலா இன்னைக்கு திட்டமிட்ட நேர்காணல் தலைப்பு அதிகாரிகளினுடைய இடமாற்றம். ஆனா நேற்றைக்கு நடந்த அந்த சம்பவம் குறித்து நம்ம பேசாம கடந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர், புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய மூத்த செய்தி ஆசிரியர் விஜயன் அவர்கள் ஒரு இரவு முழுக்க காவல் நிலையத்தில் தூக்கம் இல்லாமல் வைத்து விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்புல இருந்து அதை விளக்கி ஒரு அறிவிக்கை கொடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல அந்த சர்க்குலர்ல, அந்த பிரஸ் நோட்ல கிட்டத்தட்ட ஒரு பப்ளிக் ட்ரையல் போல அந்த வார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க சார்? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. டெஃபினட்டாக ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் வாட் ஹேப்பன் டு விஜயன். என்ன விட்னஸா தானே கூப்பிடுறீங்க அவரை? விட்னஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். நீங்க விட்னஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு 10 மணிக்கு வர சொல்றீங்க? எதுக்கு 12 மணிக்கு அப்புறம் 2 மணிக்கு கூப்பிட்டு வர சொல்றீங்க? என்ன மனிதாபனம் போலீஸ்காரனுக்கு கிடையாது. அதெல்லாம் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. ஒரு ஐயோக்கு டைம் இருக்கிறது பாத்தீங்கன்னா காலங்காத்தால இருக்க முடியாது. நைட் ரோந்துல இருப்பாரு. மத்தியானம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாயங்காலம் எடுத்துக்கலாம். அதை விட்டு போட்டு ஒரு மெயின் லைன் பத்திரிகையாளரை அதுவும் ஒரு மெயின் ஆங்கரை என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா முடக்குறாங்க. முடக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு சில்லிங் எஃபெக்ட் பாக்கி இருக்கின்ற அனைத்து பத்திரிகையாளருக்கும், தமிழ் பத்திரிகையாளருக்கும் மட்டும்தான். அதாவது விஜயன் மாதிரி இவ்வளவு பிரபலமான ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை என்றால் நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்னு தான். அந்த ஒரு யூடியூபருக்கு பண்ணாங்க இல்லையா, பழனியில அந்த 100 கோடி ஊழலை வெளிப்படுத்தினே ஒரு யூடியூபருக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எவனையா ஒருத்தனை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டு இவர் நைட்டோட நைட்டை தூக்கிடுவாங்களாமா. அதுக்கப்புறம் பல இதுக்கு பிறகுதான் இன்னைக்கு வெயில்ல வர்ற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்து பார்த்தாலும் இது எல்லாமே சில்லிங் எஃபெக்ட் தானுங்க. எனக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது என்ற விஜயனுடைய அந்த ஆணவத்தை இன்னைக்கு இவர்கள் எல்லாம் அதுக்கு துணை போகிறார்கள். ஒரு போலீஸ் கமிஷன் ஆரம்பிச்சு நான் கேட்கிறேன், அமல்ராஜிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய அவசரம்? ஒரு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் மிட் நைட்ல எடுக்க வேண்டும் என்ற என்ன அவசரம் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க போலீஸ்காரர் தானே, ஐபிஎஸ் தானே உங்களுக்கு. ஐபிஎஸ் என்ன விஜய் கொடுத்தது கிடையாது இல்லையா? ஐபிஎஸ் மத்திய அரசாங்கம் படிச்சு வந்த நபர் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது, சட்டங்கள் தெரிஞ்ச ஒரு நபர் இப்படி செய்யும் போது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் கேட்கிறேன், ஐயோக்காக வெயிட்டிங்கா இல்ல டிசிக்காக வெயிட்டிங்க? அப்ப டிசி யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரு? டிசி விஜய்க்கு ரிப்போர்ட் பண்றாரா? டிசி கமிஷனருக்கு ரிப்போர்ட் பண்றாரா? இல்ல ஒரு குறுக்கு வழியில போயிட்டு நேரா சிஎம்க்கு இப்ப நேரா ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா இப்ப டிசி? அப்ப இது எல்லாம் பெரிய கேள்விகளா இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு நடுவுல வருகின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது விஜயனுடைய பேக்ரவுண்டே பார்த்தா நமக்கு மிக தெளிவாக தெரியும். விஜயன் ஆனந்த விகடன் நினைக்கிறேன் அந்த யங் ஸ்பீக்கர்ஸ் அந்த இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற நபர் நியூஸ் 7ல பல காலமாக எனக்கு அவரை பிடித்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் நீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பார்க்க மாட்டார். நான் அங்க நியூஸ் 7ல இருந்த முறை பல முறை போயிருக்கேன். அப்போ அதிமுக ஆட்சி இருந்து அதன் பிறகு திமுக ஆட்சி வருது. திமுக ஆட்சியில் இந்த பக்கம் வருகிறாரு, புதிய தலைமுறைக்கு வருகிறார். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமா பேசினாலும் சரி, எதிர்கட்சிக்கு சாதகமா பேசினாலும் சரி, நீங்க ஒரு நடுநிலையாக பேசினாலும் சரி, அவர் கரெக்டா ஒரு நுணுக்கத்துல ஒரு கேள்வி கேட்பார். அப்போ அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஒரு ஆங்கர் ரொம்ப கம்மியா தானங்க இருக்காங்க. இந்த ஷார்ப் ஆங்கர்ஸ் தமிழ்நாட்டுல கிடையாது, இந்தியாவிலேயே ஒரு டையிங் பிரீடு. அதாவது நீங்க எதேச்சியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு கடந்து போக முடியாது. அது விஜய் கிட்ட முடியாது. அப்புறம் சீனியர்ஸ் கிட்ட மட்டும் தான் அது இருக்கிறது. சீனியர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கார்த்திகை செல்வன் சீனியர் தான், 50 வயசு தான் ஆகுது, போய் கூட சீனியர் தான். குணசேகரன் சீனியர் தான். அப்போ அவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் கொண்டு வர முடியாது. இந்த அடுத்த ஜெனரேஷன்ல வருதல இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த அப்ப நீங்க ஒரு எலாபரேட்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்கன்னா, அது அப்கோர்ஸ் டிபேட்னுடைய அந்த கான்ஸ்டன்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் கூட அவர் அதை பொறுமையா கேட்டுப்பட்டு அதுல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து உங்கள்கிட்ட மறுபடியும் கேள்வி வைப்பாரு. இந்த தன்மை இன்னைக்கு குறைந்து வருகின்ற ஒரு விஷயம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்போ முழுக்க ஒரு ஆங்கராக இருந்து கொண்டு நியூஸ் 7 ஆங்கரா தான், அது பிறகு புதிய தலைமுறை ஆங்கரா இருந்தார். இதுல ஒரே ஒரு டிராபேக் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆங்கரா ஃபர்ஸ்ட் அறிமுகம் ஆகும்போது வருகின்ற டிராபேக் நீங்க ஷார்ப்பா இருப்பீங்க. டெஃபினெட்லி யூ கேன் டூ a lot of things.
பட் உங்களுக்கு ரிப்போர்ட்டரா இருக்கின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால, இல்லை என்றால் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு வந்து அரசியல்வாதிகளோ இல்லைன்னா பியூரோகிராட்ஸோ இருக்க மாட்டாங்க. அப்ப இன்சைட் இன்ஃபர்மேஷன் வர்றது வந்து உங்களுக்கு ரொம்ப கடினம். ஒரு கார்த்திகை செல்வனா குணாவா அப்படி கிடையாது, செந்தில்வேலன் எல்லாருமே அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் ரிப்போர்ட்டரா இருந்துட்டு அதன் பிறகு வந்து களத்தை கண்டு, இப்ப கார்த்தி எடுத்தீங்கன்னா நக்கீரன்ல ஆரம்பிச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதன் பிறகு வந்து புதிய தலைமுறை, இப்போ வந்து நியூஸ் 18 இருக்கிறாரு. குணா ஒரு காலத்துல ஹிந்துல கூட இருந்தார். தினமணியில் ஆரம்பிக்கிறாரு, ஹிந்துல வராரு, திருப்பூர்ல. இன்னும் சொல்ல போனா நான் இங்க வந்து டெப்டி பியூரோ சீஃபா இருக்கிறேன், அவர் வந்து திருப்பூர்ல கரஸ்பாண்டா இருக்காரு. நாங்க வந்து அந்த சமயத்துல நிறைய பேசி இருக்கிறோம். அதன் பிறகு வந்து அவர் ஆமா புதிய தலைமுறை போறாரு. அப்ப வந்து இப்ப வந்து சன்ல இருக்காரு. அப்ப இந்த ஒரு 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 க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் அரசியல்வாதிகளோ இல்லை என்றால் இந்த பவர் புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்ப நம்மளே மாதிரி இருக்கின்ற நபர்களுக்கு இருக்குன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அவருக்கு இருக்காது. நான் ஏன் இது வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ல வந்து இது முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன். என்னை போன்ற நபர் வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு பயப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, இனி எனக்கு வந்து இலங்கையில் இருக்கின்ற SIS நபர்கள், ஸ்ரீலங்கன் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் நபர்களுடையோ இல்லை என்றால் அது தொடர்பாக இருக்கின்ற நபர்களுடையோ, இப்ப பங்களாதேஷ்ல இருக்கின்ற உளவுத்துறை நபர்கள் கூடயோ இல்லை என்றால் பாக்கி இருக்கின்ற நாடுகள் இருக்கின்ற உளவுத்துறை நண்பர்கள் கூடயோ இல்லை என்றால் ஆர்மி ஆபீசர்ஸ் கூடயோ இல்லை என்றால் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு ஒரு கேம்பஸ் இருக்குன்னா அந்த கேம்பஸ்ல இலங்கை ஆனாலும் சரி பங்களாதேஷ் ஆனாலும் சரி இங்கெல்லாம் போக முடியாத ஒரு சூழல் வந்து எனக்கு ஏற்பட்டது. வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஒரே காரணத்துக்காக உங்களை வந்து புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரீசன்ல வந்து என்ன வேணாலும் கொண்டு வரலாம் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதை வைத்துக் கொண்டு நம்மளை வந்து சூறையாடி வருவார்கள் என்ற அடிப்படையில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து மூவ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. ஏறத்தாழ அந்த நிலைமை இப்ப தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு. நான் பேசாத ஆளே கிடையாதுங்க. நான் பேசினதுல வந்து இன்னைக்கு சிலர் வந்து உள்ளதா இருக்கிறாங்க. இன்னைக்கும் புழல் ஜெயில இருக்கிற என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ நான் கேட்கிற விஷயம் எங்க இலங்கையில வந்து எங்க வெளிக்கடை பிரிசன் ரைட் நடக்கிற டைம்ல என்னுடைய தகவல் வச்சு தானக்க இந்தியன் ஹை கமிஷனுக்கே பல விஷயங்கள் தெரிய வந்தது. அதாவது உள்ள இருக்கிற நபர்கள் கூட கான்ஸ்டன்ட் தொடர்புல இருக்கிறதுனாலதான் எங்க என்ன வெடிச்சு கொண்டிருக்கிறேன்னு நான் வந்து தகவல் கொடுத்துருக்கேன் இந்தியன் ஹை கமிஷனுக்கு. அப்ப அந்த அளவுக்கு வந்து இதை இங்க பண்ணா இன்னைக்கு வந்து அவ்வளவுதான், நீங்க வந்து கிரிமினல் மட்டும் கிடையாதுங்க. அதாவது ஒரு நீங்க குறிப்பிட்ட இந்த பப்ளிக் ட்ரையல் இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க வந்து இந்த விஷயம் தான். அதாவது கிரிமினல் கூட தொடர்பு இருக்கிறாரா? ஏங்க நக்கீரன் கோபால் என்னங்க பண்றது, நம்மளுடைய டாக்டர் ரவிக்குமார் என்னங்க பண்றது, கிரிமினல் கூட தொடர்பு வச்சிருந்தாங்க. அப்போ நாம எல்லாருமே இப்ப வந்து கிரிமினல் ஆயிட்டோம். அப்ப கிரிமினல் கூட, அதாவது கிரிமினல் கிடையாது, ஒரு கன்விக்டட் பர்சன் கூட நாம தொடர்பு வச்சிருந்தா இன்னைக்கு கிரிமினல் என்று சாதிக்கின்ற ஒரு கும்பல் வந்து டெல்லியில் மட்டும் இல்லை, இப்ப தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கிறது. இதற்கு ஒத்தாசை செய்கின்ற ஒரு போலீஸ் வந்து இங்க இருக்கிறது. இதுதான் என்னை பொறுத்தவரை பெரிய பிரச்சனையாக காண்கிறேன். நாம வந்து பல இடங்கள்ல வந்து பல விஷயங்கள் வந்து நாம வந்து பகிர முடியாத தருணங்கள் நமக்கு இருக்கிறது. அதை நாம் வந்து ப்ராசஸ் பண்ற விதம் என்று பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து அதை வந்து அணுகுவோம். இந்த இன்ஃபர்மேஷனை அணுகின்ற இந்த முறை இருக்கு இல்லையா, இந்த முறையை அவர்கள் இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். அதுதான் பிரச்சனையை காண்கிறேன். ஆனால் விஜயனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ஸே கிடையாது. விஜயன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கியூரியஸ் ஹியூமன் பீயிங். அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னா, நான் என்னுடைய இந்த மே 6ஆம் தேதி 7ஆம் தேதி நடந்த சம்பவம் வந்து நான் வந்து விஜயனுக்கு சொல்லும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு ஏதோ ஷோக்கு போகும்போது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் வந்து துருவி கேள்வி கேட்பார். அது டிவியில ஆனாலும் சரி, அந்த கேமரா ஆன் ஆனாலும் சரி, ஆஃப் ஆனாலும் சரி, இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார். அந்த ஒரு பேசிஸ்ல வேணும் திருநாவுக்கரசர் சொல்லிட்டாங்க, நான் அதை பேசியிருக்கலாம். இன்னும் நான் கேட்கிறேன், ஏங்க எந்த மடையனுங்க நம்புவோம் 35 கோடி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஆஃபர் பண்றான், அதை வந்து ஒரு அரசியல்வாதி செந்தில் பாலாஜி வந்து 35 கோடி இந்த ஆளுக்கு வந்து கொடுப்பானா, திருநாவுக்கரசர் கொடுப்பானா, அறிவில் அந்த ஆளுக்கு? அப்போ நான் இதை விட முட்டாள்தனமான ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கே இருக்க முடியாதுங்க. 35 கோடி வேணாங்க, 1 கோடி கூட நான் சொல்றேன். ஒரு ஜேர்னலிஸ்ட் இன்வால்வ் ஆன ஒரு கேஸ்ல வந்து ஒரே ஒரு ரேன்சம் கேஸ் தானே ஜேர்னலிஸ்ட் இன்வால்வ் ஆகி வந்து பண கைமாற்றம் நடந்திருக்கிறது. அது வீரப்பன் கேஸுங்க. ராஜ்குமாரை வந்து இந்த கேஸ்ல மட்டும்தான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் இன்வால்வ் ஆகி நடந்திருக்கு. அதுக்கு முன்னாலேயும் பின்னாலே இதுக்கு உதாரணங்கள் கிடையாது, எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது. எம்பிஸ் வாங்குறது, எம்எல்ஏஸ் வாங்குறதெல்லாம் இதை வந்து எங்கேயோ நடக்கின்ற விஷயங்களா இருக்குது. 2009 இந்த மாதிரி ஒரு ஆள் நடக்குது இல்லையா, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னால இது மன்மோகன் சிங் ஆட்சி கவல்கூடிய 2009-10 எனக்கு தெரியல. இவங்கதான், அதாவது கம்யூனிஸ்டுகள் வந்து இது அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து வாபஸ் வாங்குறாங்க. அப்ப வந்து லோக்சபால ஒரு தேர்தல் நடக்கிறது, அப்கோர்ஸ் வாக்கெடுப்பு நடக்கிறது. அந்த வாக்கெடுப்புல வந்து காங்கிரஸுக்கு வந்து ஜெயிக்கவில்லை என்றால், யூபிஏ ஜெயிக்கவில்லை என்றால் அரசாங்கம் கவரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில யாருங்க வந்து இந்த வேலையை செய்தார்கள்? TR பாலு பண்ணாரு, பத்திரிகையாளராக பண்ணா, அரசியல்வாதி தான் பண்ணாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல்வாதிகள் மட்டும்தான் செய்வார்கள். அப்புறம் ஒரு எம்எல்ஏ வாங்கி என்ன பிரயோஜனம்?
அந்த கேள்வி இருக்கா இல்லையா? ஏன்னா ஒரு 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 சோசியல் மீடியால வேணா 10 நாள் போடும், அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து ஒரு அதனாலதானே சார் அதுல இன்னொரு டெவலப்மெண்ட் வெளியே கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஆபரேஷன் மெகாலயான்னு பேர் வைக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் அதுல வந்து 400 கோடி 180 கோடி இன்வால்வ்டுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸா வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல சார். இல்ல எவனோ ரூம் போட்டு நல்ல சரக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, போட்டு போட்டு ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதிருக்கானுங்க. அதான் நடந்திருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. மேகாலயா ஆபரேஷன் மூஞ்சிய பாரு. என்ன என்ன பேசிஸ்ல இதெல்லாம் சொல்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு ஒரு முகாந்திரம் கிடையாது. விஜயனை வந்து நீங்க கூட்டிட்டு போனது வந்து விக்னஸா தான், வரது வந்து விக்னஸா தான். அப்புறம் செல்போன் கொடுக்கணும் என்னங்க அர்த்தம்? யாரியா நீ? எதுக்கு என்ன என்ன பேசிஸ்ல வந்து நீ செல்போனை கொடுக்குற? உனக்கு என்ன கோர்ட் சொல்லியிருக்கா உங்ககிட்ட கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கா? எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு வந்து கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து மிக தெளிவாக வந்து வரைமுறைகளை கொடுத்துருக்கா. வரைமுறையை நீ ஃபாலோ பண்ணியா? நைட்டு பூரா உட்கார வச்சு விட்னஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு வந்து எங்க சொல்லியிருக்கான்? டிசி எங்கேயா போனா? ஒரு பத்திரிகையாளர், ஒரு சீனியர் பத்திரிகையாளரை வந்து, ஒரு ஆங்கரை வந்து, ஒரு மெயின்லைன் பத்திரிகையினுடைய ஆங்கரை வந்து கொண்டு வந்திருக்கிறேன். திருவல்லிக்கேணியில எங்க வந்து கலவரம் அடிச்சது? இந்த ஆள் அங்க இல்லாம இருக்கிறதுக்கு போய் தூங்கிட்டு இருந்தாரா? இத்தனைக்கு திருவல்லிக்கேணி இதுக்கும் ரெசிடென்ஸுக்கு வந்து ஒரு ரோடு கிராஸ் பண்ணா போறோம், அவ்வளவுதான் ரெசிடென்ஸ். அங்க இருக்காரா இல்லையான்னு தெரியல. அப்படி இருந்தா கூட இந்த டிசி எங்க போனார் அந்த கேள்வி இருக்கு இல்லையா? டிசி இருக்க வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வியும் நான் கேட்கிறேன். அதாவது யார்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்? ஐயோ வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். ஐயோ ஸ்டேட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் எதுக்கு டிசி வந்து உட்கார்ந்து இருக்காரு? கேட்கலாம், நீங்க வந்து டவுட் இருந்தா கேட்கலாம். அது வந்து ஐயோனுடைய விசாரணைக்கு அப்புறம் தான் நீங்க பண்ண வேணும். புரிய மாட்டேங்குது சார். இந்த சீனியர் இன்வால்வ்மெண்ட்ஸ் வந்து நாங்களும் பர்சனலா அதை ஃபேஸ் பண்ணோம் சார். நாங்க வந்து திருப்பரங்குன்றம் தொடர்பா ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்கிரீன் பண்றோம். ஹிந்து முன்னணி வந்து அதை தியேட்டரை த்ரெட் பண்ணி நிப்பாட்டுறாங்க. நாங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் போகும்போது இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனருடைய ஒப்புதல் இல்லாம சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்க முடியாது. ஐ கேனாட் டேக் திஸ் கம்ப்ளைண்ட் வித்வுட் த பெர்மிஷன் ஆஃப் அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லி மறுத்தாரு. ஏன் சார் எல்லா ஸ்டேஷன்ஸ்லயும் ஏசி அண்ட் டிசியினுடைய இன்வால்வ்மெண்ட்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு? நம்ம பார்க்காத பல விஷயங்களை பார்க்க போறோம். இனி ஏங்க அடுத்தது ஜேசி வந்து நிப்பாரு, கமிஷனர் வந்து நிப்பாருங்க. கமிஷனருடைய பெர்மிஷன் இல்லாம சிஎஸ்ஆர் போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண போறீங்க? தெனாவட்டுங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. திமிரு, நாங்க ஆட்சியில் இருக்கோம், இப்படித்தான் பண்ணுவோம். இது நான் ஒரு வாட்டி பார்த்ததுங்க, 91 96 பார்த்தது. அதன் பிறகு வந்து நம்மளுடைய மதிப்புக்குரிய நரேந்திர மோடி வந்த பிறகு பார்த்தது. எங்க பிஜேபி காரங்க எவ்வளவு துள்ளாங்க, தமிழ்நாட்டிலானாலும் சரி, வேற ஊர்லயானாலும் சரி, எந்த அளவுக்கு துள்ளாங்க. இன்னைக்கு கூட அந்த அந்த துள்ளல் வந்து இப்ப வந்து என்ன பல இடங்கள்ல அடங்கி இருக்குது. இன்னும் யூபியிலும் பாக்கி இருக்கிற இடங்கள்ல அடங்கின வாடு கிடையாது. இதேதான் இது நாம கண்டு முடிந்த காட்சிகள். இனி காணப்போ இருக்கின்ற காட்சிகள் இதை விட மோசமாக தான் இருக்க போறதை தவிர டெஃபினட்டா வந்து இதுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் வந்து இப்ப வராது. ஒரு ஜெனித்துக்கு போக வேண்டும். அதன் பிறகுதான் மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்ப எப்படி இந்த சோனம் வாங்சுனுடைய ஃபாஸ்ட் கூட நாம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர் சாகக்கூடிய நிலைமையில இருக்காரு. இன்னைக்கு கூட அந்த அரசாங்கத்தில இருந்து, பாஜக தரப்புல இருந்து ஒரு பயம் என்ன வாய் திறந்து ஒன்னும் பேசல. எவ்வளவு பெரிய ஒரு அவலம் பாருங்க. சோனம் வாங்சுனா ஒரு கம்யூனிட்டியோட தலைவரா இருக்கிறார். அந்த ஒரு பார்டர் கம்யூனிட்டியை நீங்க இன்னைக்கு வந்து சூறையாடி கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அடுத்தது என்ன செய்வார்கள் என்றே உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு அவன் சைனா பக்கம் போயிட்டானா என்னங்க போட முடியும்? லடாக்ல இருக்கிறான் பூரா எங்களுடைய ஆளுகளை கொள்ளுகிறார்கள், நாங்க வந்து ரைட்ஸ் கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி எங்களை வந்து சூறையாடுகிறோம்னு சொல்லிட்டு போனா என்னங்க பண்ணுவீங்க? அப்ப அந்த அளவுக்கு ஒரு 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 ஹார்ட்லெஸ் ரெஜிம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கிறது. இங்க வந்து ஒரு ரூலும் கிடையாது, ஜனநாயகம் வச்சுதான் ரூலு என்ற அளவுக்கு நடக்கின்ற ஒரு ஆட்சி நடக்க போகுது. 23ஆம் தேதி நம்ம பார்க்கத்தானே போறோம். ஜனநாயகம் நான் ஒரு வாட்டி பார்த்துட்டேன், இன்னும் ஒரு வாட்டி பார்த்தா இன்னும் கம்ப்ளீட்டா புரியும் நினைக்கிறேன். 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கணுமே, தலையெழுத்து உட்காந்து பார்த்தா ஆகுது. மறுபடியும் அது பார்த்த பிறகு நமக்கு தெரியுது இந்த ஆட்சி எப்படி போக போகுதுங்கிறது. ஜனநாயகம் படத்தை பார்த்தா தெரியுங்க, அது அப்படித்தான் போகும். நீங்க இடையில குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எவ்வளவோ முக்கியமான புள்ளிகள், சர்ச்சைக்குரிய புள்ளிகளோட பேசி தகவல் எடுத்திருக்கிறாங்க. வீரப்பனோட தொடர்புல இருந்திருக்கிறாங்க, எல்டிடி தலைவர் பிரபாகரனோட தொடர்புல இருந்திருக்கிறாங்க. அகில இந்திய அளவு, உலக அளவுல தீவிரவாதிகளாக தேடப்பட்டவர்கள்ட்ட இருந்து கூட சோர்சஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸா, ப்ரொஃபஷனலான பிஹேவியரா நாம பார்த்துட்டு இருந்த நிலையில இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் பாத்தீங்களா இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் காட்சிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் சார்? ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், வீரப்பன் படலத்துல வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் மேல பொட்டா ஆக்ட் போட்டு கொண்டு போனாங்க. அது பார்லிமெண்ட் வரைக்கும் வெடிச்சது அன்னைக்கு. இன்றைக்கு எதிர்கட்சிகள் இந்த விஷயத்த சரியா ஹேண்டில் பண்றாங்களா? விஜயனுடைய அரசுல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆக்ட் பண்ணணுமா? என்ன மாதிரி பண்ணணும்? இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்?
அது நல்ல கேள்விதானுங்க. அதாவது முக்கியமாக நாம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விதம் என்று பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்மளுடைய சாலிடாரிட்டி வந்து விஜயனுக்கு தெரிவிக்க வேண்டும். அது எத்தனை பேர் தெரிவிச்சிருக்காங்கன்னு தெரியாது. டெஃபினட்டாக என்னை பொறுத்தளவுல வந்து பிரஸ் கிளப் தெரிவிச்சிருக்கிறது. இண்டிவிஜுவல்ஸ் சில பேர் தெரிவிச்சிருக்காங்க. நான் நேற்றைய தினம் வந்து வேற ஒண்ணுமே பேசலைங்க. நான் நேற்று புதைமலை தலைமுறைக்கு போனேன். ஒரு ஷோ கூப்பிட்டாங்க. ஒரு 5 மணிக்கு ஒரு ரெக்கார்டிங் போனேன். இதை பத்தி பேசவே இல்லை. நான் போய் ஒரு ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்தேன். 4 பேர் இருந்தாங்க. 4 பேர்கிட்ட பேசிட்டு வந்தேன். தட் வாஸ் மை ஷோ ஆஃப் சாலிடாரிட்டி. நேற்று எப்படியாச்சும் அங்க போகணும்னு இருந்தது. அது சாயங்காலம் வந்து சோனம் வாங்சனுடைய தலைப்பு அப்படின்னாங்க. சரி அது வேண்டாங்க. சரி அதுக்கு முன்னால வந்து பேசிடுறேன்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு நான் பட்ல வந்துட்டேன். அப்போ உங்களால் முடிகிற அளவுக்கு வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்க எங்கெல்லாம் அவருக்கு வந்து உங்களால் வந்து அவருடைய சாலிடாரிட்டி காமிக்க முடியுமா காமிக்க வேண்டும். இந்த ஆன்லைன் பூச்சாண்டிகளை நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் டிரான்ஸ்பர் போட்டதே வந்து ஒரு 700 பேர் 800 பேர் சிடிஆர் நிர்மல் குமாரனுடைய புலிப்படைகள் வந்து கச்சாமுச்சான ஏதோ திட்டி இருக்கிறது. ரொம்ப ஒரு இந்த சபைக்கு சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா அங்கிள் என்று திட்டி இருக்காரு. அது மட்டும் தான் சபைக்கு சொல்ல முடியும். பாக்கி எல்லாமே வந்து கெட்ட வார்த்தைகள், அப்புறம் அதை தாண்டின இருக்கின்ற விஷயங்கள், கூலிப்படை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இதை நாம் வந்து கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 99% வந்து ஐடி செல் தான். இவர்களுடைய தரம் என்னன்னு நமக்கு தெரியும். ஏனென்றால் இந்த தன்யா ராஜேந்திரன் கேஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம். தன்யா ராஜேந்திரன் வந்து விஜயனுடைய ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. நானும் இந்த கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா தன்யா ராஜேந்திரனை வந்து எந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து இழிவுபடுத்தினார்களோ, அவர்களுடைய வெப்சைட்லயே போயிட்டு அவர்களுடைய வெப்சைட்ல போயிட்டு இந்த கமெண்ட்ஸ் கீழே போயிட்டு கச்சா முச்சானு கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தைகளை போடுகின்ற ஒரு கும்பல் தான் இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறது என்பதுக்கு மறுபடியும் ஒரு சாட்சியாகத்தான் எனக்கு நடக்கின்ற விஷயங்களானாலும் சரி, விஜயனுக்கு நடக்கின்ற விஷயங்களானாலும் சரி, விஜயனை பத்தி போடுகிற விஷயங்கள். இன்னைக்கு தான் ஒரு கேள்வி கேட்டேன், ட்விட்டர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அதுல போய் நீங்க பாருங்க, ரெஸ்பான்ஸ் பாருங்க. அடுத்த ஜேர்னலிஸ்ட் யாரு, ஒத்தாசை செய்கின்ற போலீஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அடுத்த ஜேர்னலிஸ்ட் யாருன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பாருங்க. இதை நாம் வந்து பொருட்படுத்த வேண்டியதில்லை. இதுக்கு வந்து நாம் வந்து செவி சாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் என்னால முடியறது வந்து கேள்வி கேட்கறதானுங்க. அந்த ஐஏஎஸ் ஆபீசர் மாத்தினதுல வந்து இருக்கின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அது அந்த 2 ஐஏஎஸ் ஆபீசர்கள் சார்ந்த விஷயம் கிடையாது. இன்னையும் வருகின்ற அடுத்த டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு முன்னாடி இந்த அரசாங்கம் யோசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எழுதின ஒரு ட்வீட் அது ஒண்ணு. ரெண்டாவது அதே மாதிரி தான் விஜயனை வந்து நம்ம விஜயனுக்கு எதிராக நடந்த இதை வந்து வன்மத்தை கண்டிக்கும் போது அதுக்கு ஏன் வந்து கண்டிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அடுத்த ஒரு பத்திரிகையாளருக்கு அது வரக்கூடாதுங்கிறதுனாலதான். என்னை பொறுத்தவரை நாம எல்லாரும் சேர்ந்து கூட ஒரு கூட்டம் நடத்தலாம். நாம் அதை பத்தி பேச வேண்டும். எங்கெல்லாம் முடியுமோ அதெல்லாம் இதை பத்தி பேச வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மேபி புதுசாக வந்திருக்கிறார்கள், இவருக்கு அவ்வளவு தெரியாது என்ற அந்த அடிப்படையில் கூட அணுகலாம். அது தவறில்லை என்று நான் கருதுகிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்காக எடுத்துக்கொள்ளலாம் மெயின்லைன் ஜேர்னலிஸ்ட். அப்படி பார்த்து அங்கதான் இந்த பழனி இஷ்யூ வருது, அங்கதான் ஒரு மரியதாஸ் வராரு. அங்க எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, முக்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. முக்தர் பேசின விஷயங்கள் எல்லாம் டெஃபினட்டாக எனக்கு உடன்பாடே கிடையாது. ஐயோ அவர் வந்து லேடிஸை பத்தி பேசுற விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, அவருடைய அணுகுமுறை மோசம், இது எனக்கு உண்மையை பிடிக்காது. அப்படி இருந்தாலும் கூட அந்த முக்தர் வந்து அரசு குண்டா சேட்ல போடுவீங்க, அறிவு கிடையாது உங்களுக்கு. குண்டா சேட்டு எதுக்குங்க இருக்கு? குண்டா சேட்டு குண்டாக்காக இருக்கு. அதாவது சவுக் சங்கருக்காக கிடையாது, முக்தர் அப்பாஸுக்கு கிடையாது, இவர்களாக கிடையாது. இந்த ஒரு அடிப்படை புரிதல் வந்து திமுக அரசுக்கும் கிடையாது, இப்ப இருக்கின்ற தாவேக அரசுக்கும் கிடையாது. என்ன யாரை வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நான் வந்து ஜெயில அடைப்பேன் என்ற அந்த ஒரு ஆணவம் இருக்குது இல்லையா, ஜெயலலிதாவுடைய ஆணவம். அது வந்து எம்.கே. ஸ்டாலினை சார்ந்த சில நபர்களுக்கு இருக்கின்ற ஆணவம். அதே ஆணவம் இன்னைக்கு வந்து விஜய் சார்ந்த நபர்களுக்கு இருக்குது என்று பார்க்கும்போது அது வந்து வேதனையாக இல்லை. அது நாம வந்து எஃபெக்டிவா இல்லை என்றதுக்காக மறுபடியும் அது கோடிட்டு காட்டுகிறது. நம்மளுடைய எஃபெக்டிவ்னஸை கோடிட்டு காட்டுகிறது. நாம் அதுக்கு கேள்வி கேட்டுத்தான் ஆக வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளுக்கும் உயரதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிரான்ஸ்பர்ஸுக்கும் தொடர்பு இருக்கா சார்? ஏன்னா தொடர்ந்து அதிகாரிகள் முக்கியமான துறைகள்ல ரொம்ப ப்ரூவனான ஆபீசர்ஸ், அமுதா ஐஏஎஸ், ராதாகிருஷ்ணன், ஆட்சி பேதமின்றி நிர்வாகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த திமுக ஆட்சி காலத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த அமுதா ஐஏஎஸ், உதயச்சந்திரன் ஐஏஎஸ், ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்ற பல அதிகாரிகள் வந்து தன்னாலடியாக பல இடங்கள்ல மாற்றியடிக்கப்படுகிறார்கள். ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் இது வழக்கமா ஆட்சி மாற்றத்தால் நடப்பதுன்னு எடுத்துக்கிறதா, அல்லது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் பவர்ஸ பண்ணக்கூடிய அதிகாரிகள் மாற்றப்படுகிறார்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து தாவேகா அரசனுடைய அப்ரோச், ரெண்டாவது வந்து அப்கோர்ஸ் அதிகாரிகளினுடைய செயல்பாடுகள். இந்த 2மே விஷயங்களா தான் நான் பார்க்கிறேன். ஒண்ணு வந்து தாவேகா அரசனுடைய அப்ரோச் வந்து நிச்சயமாக ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் போஸ்டிங் சென்னை பொறுத்தளவுல வந்து நன்றாக நல்ல போஸ்டிங்ஸாக இருந்தது. டெஃபினட்டாக நம்முடைய எனக்கு 2-3 முரண்கள் தான் எனக்கு வந்து பிரச்சனையா இருக்குது. அதாவது இவரை நம்மளுடைய ஐஜி இன்டெலிஜென்ஸ் வந்து அவர் வந்து ஆக்சுவலி லா அண்ட் ஆர்டர் பர்சன்.
அவருக்கு லா அண்ட் ஆர்டர் தான் செட் ஆகும். பட் இன்னைக்கு அந்த வேலையை கத்துக்கொண்டு இருக்கிறார், ஐஜி அந்த ரேஞ்சில் இருக்கிறாரு. ஸோ ஹி வுட் நோ. அவர் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு யூனிஃபார்ம் இடத்துல இருக்கணும். ஏனென்றால் அவருடைய அந்த அந்த எங்கேயாச்சும் போய் நின்னாலே வந்து அந்த ஒரு காம்பீரியம் இருக்குது, அந்த ஒரு பயம், ஹி கேன் கிரியேட் ஃபியர் என்று இருக்கிறது. அஸ்ராகாருக்கு அதே மாதிரி என்னை பொறுத்தளவுல வந்து இப்போ செக்யூரிட்டி ஹெட்டா இருக்கு, சிஎம்னுடைய செக்யூரிட்டி ஹெட்டா இருக்கிறது வந்து தர்மராஜன். என்னை பொறுத்தளவு தர்மராஜன் தான் இங்க வந்து ஐஜி இன்ட்டு இல்லைன்னா டிஐஜி இன்ட்டு. அப்ப அவர் முழுக்க முழுக்க இன்ட்டாளு. எஸ்பி கியூல இருந்தாரு, அதன் பிறகு வந்து டிஐஜி இன்டார் இருக்கிறாரு. அதன் பிறகு அப்கோர்ஸ் இவர்கள் திமுக அரசாங்கத்துல வந்து இவர் வந்து சில தாவைக்கானவரோட தொடர்பு இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த இங்க ஜேசியா இருந்த சமயத்துல சிட்டியில ஜேசி இன்டா இருந்த சமயத்துல வந்து அவர் வந்து மாத்தி விடுறாங்க, வேலூருக்கு மாத்தி விடுகிறார்கள். அப்போ இந்த 2-3 முரண்கள் தான் இருக்குதே தவிர பல போஸ்டிங். இப்ப சாய்குமார், நான் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னேன், சாய்குமார் எஸ் எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு வந்து சொல்லிட்டு சாய்குமாரை போட வேண்டும் என்று சொல்லவில்லை, முருகானந்தத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால சாய்குமார் வந்து அங்க இருந்தார். ஆனா அவரை வந்து கண்டினியூ பண்ண வேண்டும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் ஒரு இதுல ட்விட்டர்ல. அதுக்கு பிறகு வந்து அவரை வந்து கண்டினியூ பண்ண, அதனால கண்டினியூ பண்ண வைக்காருன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் நான் அப்படி ஒரு கருத்தை கூறியிருந்தேன். அவர் வந்து கண்டினியூ ஆனார். பல சீட்டுகள்ல வந்து கண்டினியூட்டி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா திடீர்னு ஒரு பேலஸ் இன்ட்ரிக் வருது இங்கதான். திடீரென்று இப்போ வந்து ஏதோ ஒரு இஷ்யூல வந்து எங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் குரூப் இல்லையா, ஃபர்ஸ்ட் போஸ்டிங் நடத்தின குரூப் பண்ண தவறு என்று என்னை பொறுத்தவரை அருணுடைய கேஸ் வந்து தவறு பண்ணியிருக்காங்க. அருணை வந்து டிவிஎஸ்சில போட்டதுனால இன்னைக்கு எஃப்ஐஆர் வீக்கா இருக்குதா, நேரு மேல இருக்கின்ற நேரு மேல இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மேல இருக்கின்ற அந்த எஃப்ஐஆர் வீக்கா இருக்கதா என்ற சந்தேகம் வந்து எவனோ எழுப்பி விட்டான். அதுல இருந்து வருகின்ற பிரச்சனைகள் தான். இது யார் செய்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் குரூப் அந்த என்னை பொறுத்தவரை ஜான் விஷ்ணு இவங்க கலையெல்லாம் பண்ண விஷயம் வந்து ரொம்ப கரெக்டா தான் பண்ணாரு. அதன் பிறகு நடந்த போஸ்டிங்ஸ் தான் எனக்கு என்னை பொறுத்தவரை பிரச்சனை வருது. அதுலதான் வந்து திடீர்னு சுப்ரியா சாவை மாத்தி அதாவது ஒரு செக்ரட்டரி லெவல்ல இருந்த ஆபீசர் வந்து நீ அடுத்த ஒரு செக்ரட்டரி கிட்ட ரிப்போர்ட் பண்ண வைக்கிறாங்க. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்னுடைய ஒரு சின்ன ஒரு இதுல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இது ஹியூமிலியேஷன், வேற ஒன்றும் கிடையாது. இது ஹியூமிலியேஷன் மட்டும். ராதாகிருஷ்ணன் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கிறான்னு நான் பல நேரங்கள்ல பாத்திருக்கேன். சென்னை கார்பரேஷன், ஆமா, சென்னை கார்பரேஷன் டைம்ல வந்து இந்த பிளைஓவர்ஸ் சென்னையில் இருக்கிற அந்த மினி பிளைஓவர்ஸ் கட்டின ஆளுவர் தான். எம்.கே. ஸ்டாலின் தான் அதுக்கு கிரெடிட் போகுதுன்னு எடுத்துக்கொண்டாலும் ராஜேஷ் லக்கானியும் இவரு செஞ்சதுதான். அதன் பிறகு வந்து சுனாமி காலத்துல வந்து நான் ஒரு நாகப்பட்டினத்துல சந்திச்சிருக்கிறேன். அவர் காலில் ஒரு பெரிய ஒரு கீரலுங்க, தொடையில ஒரு பெரிய ஒரு கீரல், அதை வைத்துக்கொண்டு அந்த ஆள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இது வந்து விவேக் ஹரிநாராயணன் கிட்ட கேட்டா தெரியும். இரவு பகல் இல்லாமல் வேலை செஞ்சாருங்க. 7000 பணங்களை வந்து புதைச்சாங்க இந்த டீம் ஹெடட் பை திஸ் பர்சன். அது ஏன் அங்க உடனே போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வீர சண்முகமணியினுடைய அவர் எஃபெக்டிவா கிடையாது அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு தகவல் வருது. அதன் பிறகு வந்து அவரை மாத்துறாங்க. அவரை மாத்திட்டு 3வது சாய்ஸா தான் இவரை கொண்டு அங்க வந்து போடுறாங்க. அதன் பிறகு ஒரு துரிதமான ஒரு வேலை வந்து அங்க நடக்கிறது. அதன் பிறகு வந்து கும்பகோணம் ஃபயர் ட்ராஜடிங்க. அங்க அந்த ஃபயர் ட்ராஜடியில இருந்த சில குழந்தைகளை வந்து இவரே பிக் பண்ணிட்டு இவரே தன்னுடைய கையில இருந்து இருக்கிற காசு போட்டு, அதே மாதிரி வெல்விஷர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் காசை போட்டு இன்னைக்கு வந்து சில குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க, எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க, நர்சிங் முடிச்சிருக்காங்க. எந்த ஐஏஎஸ் ஆபீசரும் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ரெக்கார்ட் இருக்கிற ஒரு நபரை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுர்ஜித் சௌத்ரியை போட்டு வச்சிருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல கொண்டு போட்டு அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல கொண்டு போட்டு அங்க வந்து ரிட்டையர் பண்ண வைக்கிறீங்க. இதுதான் என்னை பொறுத்தவரை பிரச்சனை. இது வந்து ஒரு ராதாகிருஷ்ணனை சார்ந்த விஷயம் கிடையாது. இது வந்து இந்த சர்வீஸை சார்ந்த விஷயமாக நான் காண்கிறேன். அந்த சர்வீஸை சார்ந்த விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு சுப்ரியா சாஹிபுக்கு நீங்கள் மரியாதை செய்துதான் ஆக வேண்டும். வேற ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு என்னதான் தவறு இருந்தாலும் அவங்க தான் இருக்கிற இன்ஸ்டால போட்டு அங்க போட்டு இங்க போட்டு இந்த வைல்ட் லைஃபை ஒரு விஷயமாக, அதாவது ஒரு இளைஞர்கள் விரும்புகின்ற ஒரு பெரிய ஒரு மேட்டராக மாற்றின ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு வந்து நீங்க மரியாதை இல்லாம கொண்டு வந்துட்டு இன்னொரு செக்ரட்டரி கிட்ட ரிப்போர்ட் பண்ண வைக்கிறீங்களா? அறிவு இருக்கா உங்களுக்கு? அதே மாதிரி இது என்டையர் மொரலை அஃபெக்ட் பண்ணுங்க. ராதாகிருஷ்ணனோட இன்னொரு தன்மைன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு ஜூனியராக வந்த ஒரு மனிதரையும் கூட அவர் வந்து இந்த சாடிஸ்டிக் பிளஷருக்காக அவர் வந்து ஆபீஸ்ல உட்கார வச்சு 10 மணி விட்டு உட்கார வச்சு 11 மணி விட்டு உட்கார வச்சு வேலை வாங்கவில்லை. அவரை பொறுத்தவரை இந்த வேலை இருக்குது, இது நடக்கணும், அது எப்படி நடக்கணுமோ நீ நடத்துக்கோ, பிரச்சனை இருந்தா என்கிட்ட வா. He always took responsibility for what went wrong, ராதாகிருஷ்ணன். அப்போ இப்படி இருக்கு. ஒரு ஜூனியர் பாருங்க, 2004 பேட்ச்ல இருந்து கீழே இருக்கின்ற அத்தனை ஜூனியர்ஸுக்கு நீங்க கேட்டு பாருங்க, அனைவருக்கும் ராதாகிருஷ்ணனை பத்தி அவ்வளவு நல்ல ஒப்பீனியன் இருக்கும்.
இந்த 2 ஆபீஸரையும் வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணுமா வேண்டாமா, இதுதான் கேள்வியா இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இப்போ இப்போ 2 பேரும் எனக்கு தெரிஞ்ச நபர்கள் தான். அதனால அவர்களுக்கு ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ ஆர்கே இப்படி போட்டாரு, இனி நம்ம இது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் 1000 ரூபாய் இது அவர்களை சார்ந்த பிரச்சனை கிடையாது, இது சர்வீஸை சார்ந்த பிரச்சனை. நாளைக்கு இன்னொரு நபருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்ற அடிப்படையில் நான் போட்டது. அப்ப இது வந்து இந்த 2 நபர்களை அஃபெக்ட் பண்ணாலும் நாளைக்கு இந்த அரசாங்கத்துக்கு நல்ல புத்தி வந்துட்டு இப்படி இருக்கின்ற நல்லா இருக்கின்ற ஆபீசர்ஸ் வந்து இந்த முறையில வந்து கெடுத்தர மாட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை இருக்குதா, அது என்னை பொறுத்தவரை இன்னும் இதை விட பெரிய சீரியஸான பிரச்சனையா நான் காண்கிறேன். கூட இருக்கின்ற ஆபீசர்ஸை வந்து பத்திரிகையாளர்கள்கிட்டையும் சில என்ஜிஓஸை வைத்தும் அவர்களுடைய கம்பேட்ரியட்ஸை பத்தி இல்லை என்றால் அவர்களுடைய பேட்ச்மேட்ஸை பத்தி வேணுமென்றே வந்து அவதூறு பரப்புவது கூட இருக்கிறவனே பண்ணலாம். பல இடங்கள்ல இது நடக்குது. வேணுமென்றே வந்து ஏதோ, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அரசாங்கத்திலிருந்து வரும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ல வந்து நீங்க துரிதமா கொடுக்கவில்லை என்றால் பல விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் டக்குன்னு மனசுக்கு வருது, ரஃபாலே பத்தின விஷயம், பட் அதை சொல்ல முடியாது நான். அப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க பாதி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பாதி கட் பண்ணல வந்து ஒரு ஆபீசர் வந்து அயோக்கியம் தெரியும். அதை வந்து பிளே பண்ணுகின்ற என்ஜிஓஸ், அதுக்கு விலை போகின்ற என்ஜிஓஸ் நான் சொல்ல மாட்டேன், அதை வந்து எடுத்துக்கொண்டு ரன்னிங்கவே வித்துட்டு இருக்கு இல்லையா ஒரு ஆபீசர் வந்து அவங்களோட பேசுறது இல்லையா, அது எவ்வளவோ பேர் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. என்ஜிஓஸுக்கு இண்டிவிஜுவல்ஸுக்கு 2 பேரும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இது ஆபீசர் செய்கின்ற விஷயம். 3வது கடைசியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இப்போ விஜய் அருகில் இருக்கார், அவர் சொன்னாரு, சார் என்ன சார் இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கானுங்கன்ட்டு. அதாவது இவர்கள் செய்யாத எவ்வளோ கீழே இறங்கி என்ன வேணாலும் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கின்ற செக்ரட்டரி லெவல் இருக்கின்ற டிஜிபி லெவல் இருக்கின்ற ஏடிஜிபி லெவல் இருக்கின்ற அதிகாரிகள் வந்து அவர்களை பொறுத்தவரை எனக்கு நல்ல போஸ்டிங்க, அந்த போஸ்டிங் மட்டும் வேணுங்க, இந்த போஸ்டிங் மட்டும் வேணுங்க, இப்படி அடிச்சு புடிச்சு சண்டையை போட்டு அழுது நிற்கின்ற ஒரு கும்பல் வந்து இன்னைக்கு இருக்கிறது தமிழ்நாடு பியூரோக்ரசியில. இது டெல்லியில கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க. டெல்லியினுடைய என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் வந்து இம்பார்ட்டன்ட் பியூரோக்ரசியில, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற யாருமே அவர்கள் கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வரும், இவ்வளவுதான் டெல்லியை பொறுத்தவரை. இங்க இந்த இன்ட்ரீஸ் கிடையாது. இந்த மாதிரி வந்து உங்களை வந்து போட்டு கொடுக்கறது, ஒரு என்ஜிஓ கிட்ட போயிட்டு பத்தி வைக்கிறது, அது வந்து பத்திரிகையில வர்றது, அங்க வர்றது, இந்த விஷயம் வந்து டெல்லியில கிடையாது. இங்க இருக்கிற விஷயம்னு பாத்தீங்கன்னா இது 2மே இருக்கு. இது என்னை பொறுத்தவரை நாம வந்து இப்ப களைய வேண்டிய விஷயம். We have to nip this in the bud ன்னு நினைக்கிறேன். பட் விட பெருசாயிடுச்சு, பூவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Definitely we have to talk about this. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.